அபி, இந்த கோயில்ல தான் உங்க அம்மா திவ்யா சுத்தி சுத்தி வருவா. அவ காலடி படாத இடமே கிடையாது. அபி, என்னாச்சுடா செல்லம்? வா போலாம். நாகேஸ்வரி, நான் ஒரு சின்ன பொண்ணை சந்திச்சேன். அவ பள்ளிக்கூட பையில மாந்திரிக கயிறு இருந்ததா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அபி, என்னாச்சுமா? அம்மா ஞாபகம் வந்துருச்சு தாத்தா. நீ சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே இரு. தாத்தா ஆபீஸ் போய் கணக்கை பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி எங்கேயும் போக கூடாது. துர்கை அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு என் டேடின்னா உயிர். அவர் என்கிட்ட கோவப்பட்ட எனக்கு பிடிக்கல. எந்த தப்பும் செய்யாத என்ன டாடி எதுக்கு திட்டணும்? நான் டாடி நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் செய்யறேன். டாடி ஹாப்பியா ஆகுற மாதிரி ஒழுங்கா படிக்கிறேன், ஒழுங்கா கிளாஸ்க்கு போறேன். அப்புறம் எதுக்கு டாடி திட்டுறாரு, கோவப்படுறாரு? நான் என் டாடிய ஏதாவது ஒரு வகையில கஷ்டப்பட்டிருந்தேன்னா சாரி, ரொம்ப சாரி. சீக்கிரம் இந்த சண்டை முடிஞ்சு வீட்டுக்கு போகணும். டாடி கூடவே இருக்கணும். அவர் என்ன நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நாகேஸ்வரி, அந்த குழந்தைய தேடலாமா? தேவையில்லைன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? அந்த குழந்தைய பிடிக்காத யாரோ ருத்ரன் அம்மா மூலமா சூனிய வைக்க முயற்சி பண்ணிருக்கணும். தேவையில்லாம அந்த குழந்தைய தொடர்றதை விட்டுட்டு நாம் அதை பண்ணவங்க யாருன்னு உன்னிப்பா கண்காணிக்கலாம். சரி. நாகேஸ்வரி, போலாமா?